ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, புயலை எதிர்கொள்ள அரசு தயார், 4 மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை. ஸோ வங்கக்கடலில் பார்த்தீங்க அப்படின்னா டிட்வா அப்படின்ற புயல் உருவாகி இருக்கு. ஸோ இந்த டிட்வா புயலுக்கு பேர் பரிந்துரைக்கப்பட்ட நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஏமன் தான் இந்த பேரை பரிந்துரை செய்திருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 2 ஜியாகிரஃபியில் நேச்சுரல் கலாமிட்டிஸில் கவர் ஆகும். ஸோ இந்த புயல் உருவாகி இருக்கிறதுனால நிறைய தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ யார் இந்த சிவப்பு எச்சரிக்கையை விடுப்பாங்க அப்படின்னா இந்தியன் மெட்டோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐஎம்டி இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழையின் அளவை பொறுத்து தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படும். ஸோ 6 to 11 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்யுமானால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோ அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ 11 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ 20க்கு மேலே அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபார வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் கவர் ஆகும். ஸோ ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்லன்னா சென்னை மற்றும் மதுரையில தான் இதற்கான போட்டிகள் நடைபெற இருக்கு. ஸோ இதுல முதல் ஆட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிலியை வென்று முதல் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம முதல் நாளின் இதர ஆட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு சாம்பியன் ஜெர்மனி, பெல்ஜியம் உள்ளிட்ட அணிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்வா புயல் இலங்கைக்கு உதவ ஆபரேஷன் சாகர் பந்து பிரதமர் மோடி அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல கவர் ஆகும். இந்தியா அண்ட் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகி இருக்கிறதுனால அதனால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண உதவிகளை மேற்கொள்வதற்காக தான் நம்முடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற முன்னெடுப்பை வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறாரு. ஸோ அதன்படி முதல் கட்டமாக ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் உதயகிரி போர்க்கப்பல்கள் நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையின் 75வது கடற்படை தினம் கொண்டாடுவதற்காக நம்ம இந்தியாவிலிருந்து ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் நம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட் ஏர் கேரியர் ஷிப். ஸோ விமானம் தாங்கி உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ அதே மாதிரி ஐஎன்எஸ் உதயகிரி ஷிவாலிக் திட்டத்தில் ஸ்டெல்த் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல். ஸோ இந்த 2 போர்க்கப்பலை இந்த கடற்படை தினத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்ட போது அதற்கான இந்த புயலால் ஏற்படும் பாதிப்புகளை மேற்கொள்வதற்காக நிவாரண பொருட்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடன் அனுப்பி வச்சிருக்காங்க.